ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி பார்த்த உடனே நாக்கு ஊற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு. மீன் குழம்பு இந்த மெத்தடில் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா போதும். அடுத்தடுத்து மீன் குழம்பு அடிக்கடி கேட்பாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு முக்கியமான விஷயமே காரமும் புளிப்பும் கரெக்டாக பேலன்ஸ் லெவலில் இருக்கணும். இந்த அசத்தலான மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் குழம்புக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரவை தேவை. அதுக்கு ஒரு வெங்காயம், 4 தக்காளி, 5 பச்சை மிளகா, நல்லா கருவேப்பிலை, ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நம்ம நிறைய சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கோஸ் பேஸ்ட்டாக கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப மையம் அரைக்க வேண்டாம். எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைச்சிக்கலாம். மீன் குழம்புக்கு முக்கிய தேவையான இந்த அரவை ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு எப்பயுமே இந்த மாதிரி மண்சட்டியில் வைக்கும் போது அதோட டேஸ்ட் ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மண்சட்டியில் 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயும் இந்த மீன் குழம்புக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடான உடனே 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். வடகம் இருந்தால் வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் இல்லைனாலும் கவலைப்பட வேண்டாம். பாதி வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு 8 பல் பூண்டையும் பொடியாக இந்த மாதிரி நறுக்கி இதை தாளிப்போடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். அது பொன்னிறமாக வதக்கும் போது அந்த வடவத்தோட ஃபீல் நமக்கு கிடச்சிடும். நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, அரவையை இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கணும். இது ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இன்றைக்கி ஒரு சின்ன சாத்துக்குடி அளவு புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸ் புளிக்கு 4 - 5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அந்தந்த மிளகாத்தூளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூளை இதிலோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் மிளகாத்தூளில் இருக்க அந்த மிளகாத்தூள் வெடிப்பு எல்லாம் போயிடும். மிளகாத்தூளோட ராஸ்மெல் போகும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா ஒரு கருகல் ஸ்மெல் வந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க புளி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன சாத்துக்குடி சைஸ் அளவுக்கு புளியை அதோடைய ஜூஸை நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு மூடி போட்டு வச்சு நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு குறைஞ்சது 7 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம குழம்பு நல்லாவே சுண்டி வந்துடுச்சு. லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். அப்போ தான் அதில் ஆயிலாக ஊஸ் ஆகும். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு கிழங்கா மீன் எடுத்திருக்கேன். கிழங்கா மீனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆல்ரெடி ரெடி ஆகி வச்சுருக்க இந்த மீன் குழம்புல இந்த மீன்களை போட்டு ஜஸ்ட் 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். ரொம்ப நேரம் மீன் கொதிச்சிச்சுன்னா மீனெல்லாம் உடஞ்சிடும். மீன் எப்போயும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். இது ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா மீனெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். மீன் உடஞ்சிச்சுன்னா அதில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாம் முள்ளெல்லாம் தனித்தனியாக வந்துட்டு குழந்தைங்க சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அளவு கொதிச்சா போதும். ஓப்பனில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்பவே ஆத்தென்டிக்கான ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கிழங்கா மீன் இது மாதிரியான மீனில் போட்டு குழம்பு வைக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அது மாதிரி இந்த மாதிரி கிழங்கா மீன் இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கும்போது அந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன், இந்த சிம்பிள் டிப்ஸை வச்சு இது மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள். எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னுவாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஷெஃபாகவே ஆகிடலாம். ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஆத்தென்டிக் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த மீன் குழம்பு மீனோட ஃப்ளேவர் ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் குழம்பு இட்லி, ரைஸ், தோசை எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இந்த ஆத்தென்டிக்கான சுவையான மீன் குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.